அசுரன் படத்தை பற்றி கருத்து ஒரு கேள்விதான். நீட் எக்ஸாம் மாதிரி சார் பயப்படுறாரு. அதுக்கெல்லாம் பயந்துதான் ஆகணும். அதுதான் உங்களை கூப்பிட்டு வந்தோம். நீட்டை எப்படியாவது ஒழிக்கணும். அசுரன் அந்த படத்தை பற்றி ரெண்டுவா நீங்க உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க, நான் சொல்றேன். அதை பத்தி ஏதாவது ஒரு அதுல வந்து தனுஷ் நடிச்சிருக்காரு, ஆமா, ஒரு 2 பாட்டு நல்லா இருந்துச்சு. இல்ல பொதுவா நாவலை திரைப்படமாக்குறதுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். நீங்க எழுத்தாளர் பூமணி அவர்களுடைய வெக்கை திரைப்படத்தை தான், வெக்கை நாங்கள் படிச்சிருக்கோம். ஆனா அது இன்னும் வேறொரு இடத்துக்கு அது டிராவல் பண்ணது. ஒரு நாவலை படமாக்குகிற பொழுது, திரைப்படமாக்குகிற பொழுது ஏற்படுகிற அனுபவம் என்ன? அது திரும்ப பாலுமகேந்திரா சார் கிட்ட தான் போனோம். பாலுமகேந்திரா சார் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாவலை படமா எடுக்கிற அப்படின்னா நீ முதல்ல பண்ண வேண்டியது, நீ அந்த நாவலின் மீது எதனால் ஈர்க்கப்பட்டாயோ அதனுடைய கலை உன்னதங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஒரு ஸ்கெலிட்டனா பாரு. அந்த கதை, அந்த ஸ்ட்ரக்சர், அந்த பேசிக் ஐடியா உன்னை முன்னகத்துதான் பாரு. அப்படி முன்னகத்தக்கூடியதா இருந்தால் அது வந்து உனக்கு அதை சினிமாவாக எடுக்கிறதுக்கான தகுதி இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு உனக்கு தோணுச்சுன்னா அதை விட்டுறணும், நீ வேற கதைக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாரு. எப்போதும் சொல்லுவார் அவரு. ஏன்னா நான் அவரோட கதை நேரம் ஒர்க் பண்ணேன். அது வந்து சிறுகதைகளை குறும்படங்களா சார் எடுத்த அந்த இது. ஸோ அதுல இருந்து தான் எனக்கு அந்த ப்ராக்டிஸ், அவர் சார் ஒர்க் பண்றதை பார்க்கறது தான் எனக்கு ப்ராக்டிஸா இருந்தது. அது போலதான் வந்து வெக்கை அசுரனா மாறினது. வெக்கை படிச்ச நிறைய பேருக்கு வந்து அசுரன் மேல உடன்பாடு இல்லாம இருந்திருக்கு. அதுல நிறைய மாற்று கருத்துகள் இருக்கு. அவருக்கு பூமணிக்கே வந்து அது பிடிக்கல, அந்த படம் பிடிக்கல, அல்லது விமர்சனங்கள் அது பிடிக்கலன்னு சொல்றதை விட விமர்சனங்கள் இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனா வந்து ஒரு நாவலை சினிமாவா மெயின் ஸ்ட்ரீம்ல வெகுஜன சினிமாவா மாற்றும் போது எனக்கு என்ன எப்படி பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணியிருந்தேன் நான். அவ்வளவுதான்.